வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களா? பசி இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் ரசம் வச்சு சாப்பிடுங்க. நல்ல பசியும் எடுக்கும். டயர்ட்லேருந்து விடுபட்டு நல்லா சுறுசுறுப்பாகிடுவீங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நான் எடுத்திருக்க நெல்லிக்காய் அளவு பார்த்துக்கோங்க. அந்த நெல்லிக்காயில் கால் பங்கு அளவுக்கு புளியும் மீடியம் சைஸ் தக்காளியும் ஊற போட்டிருக்கிறேன். புளி ஒரு ஊற போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. புளியும் தக்காளியும் ஒன்றாவே ஊற போட்டுட்டேன். இப்போ அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 4 காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி எப்போவுமே பயன்படுத்துங்க. சமையலில் ஒரு தனி ருசி கொடுக்கும். கூடவே தோலோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த நெல்லிக்காயில் 3/4 பங்கு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காயுமே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த நெல்லிக்காயோட காரத்தன்மை வரும். அதனால் நீங்கள் 3/4 பங்கு அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1-2மா பொடித்த இந்த ரசப்பொடியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளியும் தக்காளியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அலசி நம்ம பவுலில் சேர்த்துக்கோங்க. 2வது தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி புளியும் தக்காளியும் பிசைஞ்சு கரைச்சி நம்ம ரசப்பொடியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ரசம் தாளிக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான ஒரு ரசமும் கூட, செரிமானத்தன்மையை கூட சரி பண்ணக்கூடியது இந்த அற்புதமான ரசம். ரசத்தில் இன்னொரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. ரசத்தை தாளித்து விட்டுடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போதே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பசி எடுக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நுர கூட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். தளன்னு கொதிக்கக்கூடாது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வேணும்னா 2வது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுர கூட்டி வரும்போது கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிட வேண்டியதான். சுவையான பெரிய நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.